கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே கொலோசியர் 1 அதிகாரம் 28வது வசனத்துடைய நடுப்பகுதியை நான் முழுசுமாக வாசிங்க. பட் நடுப்பகுதியை நான் தெரிந்து கொண்டிருக்கேன். ஏன்னா அந்த வார்த்தையை தான் ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். 1:28 நான் வாசிப்போம். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். பரிசுத்த பவுல் இந்த வார்த்தை இப்படியா எழுதுகிறார். அவரே நாங்கள் அறிவித்து. ஏன் அப்படின்னா, ஏன் அவரே நாங்கள் அறிவிக்கிறோம் அப்படின்னா, எப்பேற்பட்ட மனுஷனாக இருந்தாலும், எவ்வளவு மோசமான மனுஷனாக இருந்தாலும், இந்த கிறிஸ்துவுக்குள்ளாய் அவன் உட்பட்டான் என்றால் அவன் தேறினவனாய் மாறிவிடுவான். அது மாத்திரமல்ல, அவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாய் மாத்திரமல்ல, பிதாவாகிய தேவனுடைய சன்னிதானத்தில் நிற்க தகுதி உள்ளவனாகவும் அவன் மாறிவிடுவான் என்பதற்காக இப்படியாய் அவர் சொல்லுகிறார். மாதிரி அவரையே நாங்கள் அறிவித்து. இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்க முடியாது, கேட்கிறேன். ஒரு கம்பேரிட்டிவ் காண்டி என்னென்னா, 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 2 வசனத்தில் பவுல் இப்படியே சொல்லுகிறார். கிறிஸ்து இயேசுவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி. நான் இது இப்படியா வாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவையே அன்றி, அதாவது சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவாகிய அவரே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்கிறதுக்கு நான் தீர்மானித்திருக்கிறேன். அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, உனக்கு தேவையில்லை அது ஒரே ஒரு நபர் தாங்க. உனக்கு தேவையெல்லாம், உனக்கு தேவை வாழ்க்கை முழுசுமாக உனக்கு தேவையெல்லாம் இந்த ஒரே ஒரு நபர் தான். அதைத்தான் ஆழமாக இங்கே எழுதுகிறார். மாதிரி காளையர்கள் சிஎஃப்சி மக்களாகினா ஒருவேளை பவுல் மத்தியில் வந்துடுறார் அப்படின்னா, நம்முடைய மூப்பர் சொல்லுவாங்க, வந்திருக்கார் பிரதர், கொஞ்சம் என்ன செய்யுங்க, அவரோட ஐக்கியப்படுங்க அப்படி சொல்லுவாங்க. அப்படி ஐக்கியப்படக்கூடிய சூழ்நிலையில் நாம் அவர்கிட்ட கேட்போம் அப்படின்னா, பவுலே, மூப்பராகிய பவுலே, இப்படி எழுதிச்சிருக்கீங்களே, நீங்கள் கமாலியனுடைய பாதத்தில் உட்கார்ந்து விஷயங்களை கற்றுக்கொண்டவர், நீர் ஒரு பரிசேயன், நீர் யூதன், நீங்கள் நியாயப்பிரமாணத்தில் முழுதுமாக கற்றுக்கொண்டவர். ஆனால் அப்படிலாம் இருக்கும்போது எத்தனையோ சப்ஜெக்ட்ஸ் பேசலாம், எத்தனையோ காரியங்களை பேசலாம். நீங்கள் பெரிய ஒரு செல்வந்தருடைய பிள்ளை. அப்படிலாம் இருக்கும்போது என்னமோ இதுவரே மற்றும் மாத்திரமே நீங்கள் எல்லா இடத்துலையும் பேசுகிறீங்களே, என்ன காரியம் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, அவர் ஒரே ஒரு சொல்லுவார். மாதிரி மற்றதெல்லாம் குப்பைப்பா. உண்மைதான், நான் யூதன் உண்மைதான், நான் பரிசேயன் உண்மைதான், நான் கற்று தேர்ந்தவன் எல்லாம் உண்மைதான். என்னுடைய ஊர் தர்சு பட்டணம், பெரிய பட்டணம். ஒரு சிலர் ரொம்ப தன்னுடைய பட்டணங்களை குறித்து பெருமை பாராட்டுவாங்க. எங்கெங்கே இருக்கீங்க அப்படின்னா, நான் பாம்பேயில் இருக்கேன் அப்படின்பாங்க. பாம்பேயில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு சோப்படாக இருக்கும், சின்ன இடமாக இருக்கும், ஆனால் பாம்பேயில் இருப்போம் அப்படி. அதுபோல் யூதனாகிய இந்த பவுல் அவர் என்ன செஞ்சா அப்படின்னா, கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பதாக இதெல்லாம் ஒரு பெரிய மேன்மையாக தெரிந்தது. இப்போ கிறிஸ்துவை கண்டு கொண்ட மாத்திரத்தில் அவர் எல்லாவற்றையும் எப்படி அவர் பார்க்கிறார் அப்படின்னா, குப்பையாக பார்த்துட்டார். ஒன்றுமில்லை, வெறுமை, எல்லாம் வெறுமை அப்படின்ட்டு. ஏன் இந்த இதுக்கு வந்தார் அப்படின்னு சொல்லி நாம் கொஞ்சம் பார்ப்போம். அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை கூட காண்பிக்க முடிய விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 31 வசனத்தில், அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமாக இருக்கிறார். சரி, பவுல இப்படிலாம் எழுதியிருக்கீங்களேங்க நீங்கள். ஆனால் உங்களை எப்படி அவருக்குள்ள இவ்வளோ தூரம் திடகாத்திரமாய், திடமாய், இவ்வளோ நம்பிக்கையாய், இவ்வளோ விசுவாசமாய் எது நிற்க பண்ணிட்டு அப்படின்னு கேட்கும்போது, அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவார், இயேசுவினுடைய தாழ்மை. இயேசுவினுடைய தாழ்மை. அவர் சொல்லாரு. அந்த வசனம் எடுக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை, ஆனால் நீங்கள் படிச்சிருப்பீங்க நான் நம்புகிறேன். அவர் சொல்லாரு, நான் கிறிஸ்துவை ஒருபோதும் மாம்சத்தின்படி அறியேன். ஐ நோ ஹிம்,
அவர் எந்த ஊரில் பிறந்தார், என்ன செஞ்சார் எல்லாம் எனக்கு தெரியும். அவர் அற்புதங்களை செய்யும் போதெல்லாம் இவர் எங்கே இருப்பார், அந்த இடங்களில் தான் இருந்திருப்பார், அதே நாட்டில் இருப்பார், கேள்விப்பட்டிருப்பார். மாம்சத்தின்படி இயேசுவை யாருக்கு தெரியும்? பவுல். ஆனால் மாம்சத்தின்படி என்ன செய்ய மாட்டேன், அவரை அறிந்து கொள்ள மாட்டேன். இன்னும் அப்படி மாம்சத்தின்படி அறிந்து கொண்டேன் என்றால் என்னுடைய வாழ்க்கை வீணா போயிடும், என்னுடைய ரட்சிப்பு வீணா போயிடும்னு சொல்லிட்டு அவர் அப்படியே சொல்கிறார் மாதிரி. அப்போ எதென்ன நீங்கள் அறிஞ்சு கொள்றீங்க அப்படின்னா அவர் சொல்லாரு. பாருங்களே, நீங்கள் கேட்கலாம், விசுவாசம் இருக்கிறது, ரட்சிப்பு இருக்குது, ஞானம் இருக்குது, மீட்பு எல்லாமே இருக்குது அப்படின்னா இது எல்லாவற்றுக்கும் பேஸ் எது அப்படின்னா தாழ்மை. ஆமேன். நம்ம பிறகு அதிகமாக அடிக்கடி சொல்லுவாங்க மாதிரி, நான் ரொம்ப டேஸ்ட் பண்ணியிருக்கேன் மாதிரி. தாழ்மை தாழ்மை தாழ்மை. முதல்ல தாழ்மை சொன்னால் ரெண்டாவது கை முடக்கும் போது வேற சொல்ல போகிறவர்னு யோசிச்சோம் அப்படின்னா தாழ்மைன்னு. உடனே சரி மூன்றாவது வேற ஏதோ சொல்ல போகிறாருன்னா தாழ்மைன்னு சொல்லுவார் மாதிரி. நம்முடைய ஜாக் பிரதர் சொல்கிறேன் அவங்க. அப்போ தாழ்மை தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அடித்தளம் அப்படிங்கிறத ஆண்டவரை ஐஸ் நம்மளுக்கு காண்பிச்சு போனக்காக. இப்போ பாருங்களேன், இன்னொரு காரியத்தை கூட நான் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்து 8வது வசனத்துலையும் வேதம் சொல்லுது, தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூமை விடுத்து மனுஷர் சாயல் ஆயிட்டார். இப்ப அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தையும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தையும் கீழ்ப்படைந்தவராகி, நம்ம அதோட நிறுத்திக்கிறோம் மாதிரி. அதுக்கு பிறகு முக்கியமான ஒரு காரியம் இருக்கு, அவர் தாழ்த்தினான் இருக்குது. சிலுவையினுடைய மரண பரியந்தை நிச்சயம் அவர் தாழ்த்தி கொண்டே இருந்தார். ஆண்டவர் இயேசுனுடைய வாழ்க்கையிலே 2 காரியங்களை நான் தியானிச்ச பகுதியை நான் உங்களுக்கு காண்பிக்க முடிய விரும்புகிறேன். அவருடைய தாழ்மை பாருங்களேன். ஒரு வசனத்தை நீங்கள் வாசித்தீங்க, லூக்கான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் லிவிங் பைபிளில் இப்படியா சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, தாழ்மையுள்ளவனுக்கு, தாழ்மைக்கு எதிரானது எதிர்ப்பதம், ஆப்போசிட் என்னது, பெருமை. அந்த பெருமையை குறித்து இங்கே எழுதியிருக்கார் பாருங்களேன் மாதிரி. பாருங்களேன் 14:11 இங்கிலீஷில், ஃபார் எவ்ரி ஒன் ஹூ ட்ரைஸ் டு ஹானர் ஹிம்செல்ஃப். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு, ட்ரைஸ் என்னது, முயற்சிக்கிறது. யாரெல்லாம் தன்னை உயர்த்த முடியாய் முயற்சிக்கிறார்களோ அவளெல்லாம் ஆண்டோட பாரத்தில் என்ன செய்து தள்ளப்படுவாள்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கிறேன், 23ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், மத்தேயு சுவிசேஷம். இங்கே ட்ரைஸ்ன்னு சொல்லப்பட்டிருக்கு, அங்கே திங்க்னு சொல்லப்பட்டிருக்கு. பாருங்களேன், மத்தேயு 23:12. Those who think themselves, இந்த பகுதியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா those who think themselves அப்படின்னு வருது, யாரெல்லாம் சிந்திக்கிறார்களோ. அப்போ தாழ்மையினுடைய இன்னொரு கட்டம் எங்கே இருக்குது, ஆப்போசிட்டான கட்டம். நம்முடைய சிந்தையிலையோ அல்லது முயற்சித்தாலே என்ன விழுந்துடுறோம். இப்போ நம்ம எவ்வளோ தூரத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னா, இந்த பெருமை வரும்போதெல்லாம் எனக்கு ஒரு சின்ன ஒரு காரியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தா, ஒரு சின்ன காரியம் என்ன அப்படின்னா, பெருமை எப்பொழுதெல்லாம் உனக்குள்ள அப்படி எட்டி பார்க்குதோ அப்படி அப்போதெல்லாம் நீ உன்னுடைய செருப்பு காலால் ஒரு அசிங்கத்தை மிதிச்சிட்ட அப்படிறதுக்கு உள்ளதுக்கும் வெறுங்காலாலே அந்த அசிங்கத்தை மிதிச்சிட்டதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்துருக்கியா, தெரியுதா? செருப்பு காலால் கூட ஒரு அசிங்கத்தை மிதிச்சிட்டோம், சரி பரவாயில்ல தேய்ச்சிட்டு அப்படியே அங்கே போய் கழுவிக்கிறோம், அப்படி போயிடுவோம் இல்லையா? இந்த பக்கத்தில் பைப்பு கிடக்கு, பைப்புக்கு போயிடலாம், தண்ணி கிடைக்கும் அப்படி. ஆனால் வெறுங்காலால் மிதிச்சிட்டோம் அப்படின்னா என்ன செய்வோம், சீக்கிரம் அது கழுவிடணும், சீக்கிரமாக இருக்குது, நினைச்சாலும் அருவருப்பாக இருக்குது அப்படின்னு. இப்படித்தான் பெருமை என்ன செய்ய நினைக்கணும் அப்படின்னு நான் உணர்த்தினார். இப்போ பாருங்களே, சரி, இப்போ ஆண்டவர் தன்னோட வாழ்க்கையில் 2 இடத்துல நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறார் இந்த பெருமை எப்படி தாழ்மையாக இருந்தான்னு சொல்லிட்டு. முதலாவதாக யோவானுக்கு எழுதிய சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு இன்சிடென்ட் இருக்குது. நம்ம எப்பொழுதும் படித்தது தான், நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. ஆனால் அதை எவ்வளோ தூரத்துக்கு நம்ம தோண்டி பார்க்குறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. அந்த மாதிரி 4ஆம் அதிகாரத்தில்
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யாக்கோப்புடைய கிணறு அற்று உட்கார்ந்திருந்தார். எப்படி உட்கார்ந்திருந்தார்னா, பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய். இங்கே தமிழில் அப்படி தான் இருக்குது, ஆனால் ஆங்கிலத்தில் இங்கே போட்டிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்குது. அந்த மாதிரி 4ஆம் அதிகாரம் லிவிங் பைபிளில் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நீங்கள் அதை போட்டிங்க அப்படின்னா பாருங்களேன். Jesus was tired from the long walk in the hot sun and sat wearily beside the well அப்படின்னு இருக்கு. அங்கே 3 பதத்தை அங்கே சொல்றாரு மாதிரி. என்ன அப்படின்னா, நீண்ட தூர பயணம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீண்ட தூர பயணம் செய்து அங்கே சமாரியா அந்த இடத்துக்கு வர்றார். யூதேயாவிலிருந்து, யூதேயா, சமாரியா, அப்புறம் கலிலேயா. யூதேயா தேசத்திலிருந்து கலிலேயாவுக்கு போகணும் அப்படின்னா சமாரியா மூலமாக தான் போய் ஆகணும். அப்போ வேதம் சொல்லுது, he had a long walk, ஒரு நீண்ட தூர பயணம். அது மாத்திரமில்லை, ஹாட் சன். நல்லவேளை இன்னைக்கு ஆண்டவர் நல்லபடியாக கொஞ்சம் சீதோஷம் நல்லா இருக்குது. இன்னொரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு, சாட் வியர்லி, ரொம்ப களைப்படைந்தவராய், ரொம்ப களைப்படைந்தவராய். பா சில சமயம் சொல்கிறோம் இல்லையா, அப்பா அப்படி உட்கார, அதுபோல் உட்கார்ந்தவர். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவர் அம்மா வந்தாங்க மாதிரி. அவங்க ஒரு சமாரியா ஸ்திரீ. இதுக்கு முன்னாடி ஒரு நடந்த வாழ்க்கை நடந்த சம்பவத்தை சொல்லி அதை நான் அதை அந்த கான்டெக்ஸ்ட் கொண்டு முடிய விரும்புகிறேன். நான் சிறு வயதினாக இருக்கும்போது 4ஆம் கிளாஸ் படிச்சுட்டு அந்த லீவில், அந்த மே மாத லீவில், சாலை கிராமம் அப்படிங்கிற இந்த ஊர் நம்மளால் தெரியும் மாதிரி, அங்கே சின்ன அம்மாச்சி இருந்தாங்க, வீட்டு போயிருந்தோம் மாதிரி. அந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மத்தியான வேளையிலே பக்கத்தில் அந்த ஊருக்கு பக்கத்தில் இருந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு அம்மா மத்தியான வேளையில் ஒரு தண்ணி கேட்டாங்க. அந்த மாதிரி அவங்களாம் தூங்கிட்டு இருக்காங்க, நான் முழிச்சிருக்கிறேன், சின்ன பையன் சுட்டி பையன் இல்லையா, அதை படிக்கிட்டு இருந்தேன். நான் செம்மு நிறைய தண்ணி உண்டு அவன் கையில் கொடுத்துட்டேன். இந்த மாதிரி இந்த காரியங்களை நீங்கள் நான் சொல்வதற்கு காரணம் யாரும் அஃபெண்ட் ஆகக்கூடாது. அதே வேளையில் என்னன்னா, இப்படியான ஒரு சூழ்நிலை நம்மளோட வாழ்க்கையில் வரும்போது இதெல்லாம் மேற்கொள்ளணும், நம்மளோட மனசில் மேற்கொள்ளணும். நான் செம்போடு கையில் கொண்டு கொடுத்துட்டேன் மாதிரி. அந்த அம்மாவை குடிச்சிட்டாங்க. திடீர்னு எங்கள் அம்மாச்சி என்னன்னா என்னை திட்டாங்க ரொம்ப மாதிரி. என்ன நீ உனக்கு புத்தி இல்லையா அப்படின்ட்டு. எனக்கு ஒன்றும் புரியல மாதிரி. தண்ணி கேட்டால் கொடுத்தோம், அவ்வளோதான் எனக்கு தெரியும் மாதிரி. அந்த ஏரியாவில் என்ன அப்படின்னா, தண்ணி கேட்குறவங்களுக்கு தண்ணி கொடுக்குறவங்க எப்படி செய்கிறாங்க அப்படின்னா, இப்படி செய்வாங்களாங்க, இப்படி செஞ்சு இப்படி கொடுக்கணும். இதுதான் இங்கே முறை. என்னைய திட்டி போய் சொல்லிட்டாங்க, அந்த அம்மாவுக்கு உனக்கு புத்தி இல்லை அப்படின்னு சொல்லி திட்டினாங்க. எனக்கு இது மனசில் பட்டுச்சு, எதுக்குன்னு எனக்கு புரியலன்னு மாதிரி. ஆனால் ரொம்ப நாள் கழித்து தான் அறிந்து கொண்டேன் என்ன அப்படின்ட்டு. இப்போ இந்த சமாரியா ஸ்திரீக்கு பாருங்களேன், நான் இது சொல்கிறது 1970 ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே சமாரியா ஸ்திரீக்கும் யூதனுக்கு என்ன ஒரு விதமான ஒரு இது இருந்தது அப்படின்னா, ரெண்டு பேரும் என்டையர் டிஃப்ரெண்ட். மனத்தளவுலையும் சரி, டெரிட்டோரி அளவுலையும் சரி, ரெண்டு பேரும் டிஃப்ரெண்டான மக்கள். சமாரியர்களை யூதர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, ஒரு பொருட்டாவே என்றது கிடையாது மாதிரி. அவங்க ரொம்ப என்ன செய்வாங்கள, கேவலம் நடத்துவார்கள். இப்பேற்பட்ட சூழ்நிலை தான் சம்பவம் நடக்கிறது. இதே நான் யோசிச்சு பார்த்தேன், ஆண்டவர் இந்த சம்பவத்தை எழுதி வச்சுக்கீங்களே அப்படின்ட்டு. இப்பேற்பட்ட சூழ்நிலையில தான் இப்போ அந்த சம்பவம் நடக்கிறது. மத்தியான வேளையிலே அந்த அம்மா வந்துட்டாங்க. இளைப்படைந்தவராக இயேசு கிறிஸ்துக்கு தாகம் எடுக்கிறது. வந்த உடனே கேட்டாங்க மாதிரி, கொஞ்சம் தாகத்துக்கு தண்ணி தாங்களப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்கள. உடனே பார்த்துட்டு இதே சமாரியன் யூதன்ட்ட கேட்டிருந்தா தெரிஞ்சிருக்காது, ஒன்று பெருசாக தெரிஞ்சிருக்காது. இப்போ கேட்குறது யாரு? யூதன். யார்கிட்ட? சமாரியன்ட்ட. உடனே அவர் சொல்லிட்டாங்க மாதிரி, she was so alert. என்னது, நான் உங்களுக்கு தண்ணி கொடுக்குறதா? நான் தண்ணி கொடுத்த வச்சுனா என்ன ஆகுறது? இது மாதிரி என்ன நடக்கும் இங்கே? நான் எது சொல்கிறேன்னா, நான் தெரியாமல் அந்த செம்பை கொடுக்கும்போது, நான் சிறு வயசாக இருக்கும்போது திட்டு வாங்கினேன் இல்லையா, நான் அதை அப்படியே கம்பேர் பண்ணுறேன். எப்போ 2000 வருஷத்துக்கு முன்பதாக அங்கே நடந்த சம்பவத்துக்கு. இப்போ ஆண்டவோட ஐஸ்ட்டை கேட்குறாரு அவர், எனக்கு தண்ணி தாமா அப்படிங்கிறார். இந்த அம்மா சொல்கிறாங்க, நான் தண்ணி எப்படி கொடுக்குறது? தண்ணியா அப்படிங்க. ஆமாப்பா தண்ணி கொடுங்க. எப்படி ஆண்டவர் குடிச்சிருப்பாரு பிரதர்ஸ்? எப்படி ஆண்டவர் குடிச்சிருப்பாரு? நான் வரும்போது ஃப்ளாஸ்காக கொண்டு வந்தாங்க. நம்ம
இல்லை அழகான எவர்சில் டம்ளர் கொண்டு வந்தாங்களா? வேதம் சொல்லுது அவங்க என்ன ஒரு குடத்தை கொண்டு வந்திருப்பாங்க. அவங்க சொல்கிறாங்க பாத்திரம் உங்கள்கிட்ட இல்லை, ஆனால் என்கிட்ட இருக்குது. அதான் அர்த்தம். பாத்திரம் உங்கள்கிட்ட இல்லை, என்கிட்ட இருக்குது. மொண்டு கொள்றதுக்கே ஆழமான கிணறு நான் மொண்டுருவேன் இந்த மாதிரி. ஆனால் தண்ணி கொடுக்கணும் அப்படின்னா எப்படி தான் கொடுத்தாகணும், இப்படி தான் கொடுத்தாகணும். இப்போ இயேசு தன்னை தாழ்த்தினவராய், நான் இதை இது ஆண்டவர் கொடுத்த உடனே ஆண்டவரே இங்கே ஆண்டவரே இருக்கிறோம், நாங்களே எவ்வளோ புத்தீனமாக இருக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய பெருமை எந்த அளவுக்கு ரூட்டாக இருக்குது, அசிங்கமாக இருக்க ஆண்டவரே, இதெல்லாம் நீங்கள் எழுதி வச்சிருக்கீங்க ஆண்டவரே, இதெல்லாம் நாங்கள் நடந்து போகணும் சொல்லிட்டு. அப்பேற்பட்ட ஆண்டவர் வேதம் சொல்லுது மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார்னு ஈஸியாக வாசிச்சுட்டு போயிடுறோம். செய்கையில் என்ன செய்யற ஆண்டவர், நீ கொடுப்பா, நீ என்ன குடிக்கணும்னு இருக்கா, நான் குடிக்கக்கூடாதா, கொடு, நான் குடிக்கிறேன் அப்படி தன்னை தாழ்த்தினார். யோசிச்சு பாருங்க எவ்வளோ பெரிய காரியங்க. சரி, உங்களுடைய சிந்தனைக்காக வேண்டி இதை ஒரு யூதன் பார்த்துட்டான்னு வச்சுங்களேன். பாருங்களேன், ஆல்ரெடி இங்கே யூதன் இருக்கார், யார், பேதுரு இருக்கார். ஆனால் எங்கே சாப்பிடவங்க போயிட்டார், அவர் தெரியாத அந்த விஷயம். இவர் இப்படியாய் வாங்கி குடித்தது என்னதில்லை, அவர் பார்க்கல. ஏன் தெரியுமா, அவர் ரட்சிக்கப்பட்ட பிறகே கொஞ்சம் என்ன செய்ய ஆக்ட் பண்ணியிருந்தார். ரட்சிக்கப்பட்ட பிறகு என்ன செய்யார், பவுல்கிட்ட கொஞ்சம் கொட்டு வாங்கினார் இவர். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படியா வாங்கி குடிக்கும்போது இவன் பார்த்துட்டு இவர் எப்படி இருந்திருப்பார் இவர். ஆனால் அந்த நேரத்தில் அதில் யாருக்கும் பார்க்கல. ஒருவேளை பார்த்துருந்தாங்கன்னா அந்த இடம் எப்படி இருந்திருக்கும் தெரியுமா, அந்த சூழ்நிலை எப்படி இருந்திருக்கும் தெரியுமா. ஒன்று இவர்கள் அந்த நாளிலே ஒரு முழுசாக என்ன செய்யணும், மனம் திருமணம் இல்லை அப்படின்னா வேறு மாதிரி ஆகிடணும். ஏன் சொல்ல வரேன்னா, ஆண்டவர் இப்படியா இத்தனை தாழ்த்தி, எப்படியா டவுன் ஆகிடாது பாருங்க, எப்படியா தாழ்த்திருக்காரு பாருங்க. இது சாதாரணமாக வாசிக்கும் போது அந்த மரணம் வரையும் தாழ்த்தினார் அப்படின்னு வாசிட்டு போயிடுறோம் கேஷுவலா. இல்லை, அவரோட வாழ்க்கைக்குள்ளே புகுந்தோமோ தான், ஒவ்வொரு இன்ஸ்டன்ட்டுக்குள்ளும் புகுந்தோம் என்றால் தான் அது நமக்கு நல்லா விளங்கும் மாதிரி. 9ஆம் வசனத்தில் யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதபடினாலே சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாக இருக்க சமாரிய ஸ்திரீயா என்னிடத்திலே தாதுக்கு தான் எப்படி நீ கேட்க முடியும்? கேட்டதே தப்பு. யார் கேட்டது? சமாரிய ஸ்திரீயை என்னட்டு யூதனாகிய நீர் கேட்டது என்னது, தப்பல்லவா? இப்போ ஆண்டவர் சொல்ல அதெல்லாம் ஒருவராக இருக்கட்டும், நான் அதுக்காக வேண்டி வரல, நான் இன்னுமா என்னை தாழ்த்த முடியாது விரும்புகிறேன். யார் என்ன சொன்னாலும் சரி, இந்த சோஷியல் வேர்ல்ட் என்ன சொன்னாலும் சரி, அதை பற்றி பிரச்சனை இல்லை. அன்புள்ள சகோதரிகளே, நாம் நிறைய விஷயங்களை நாம் இன்னுமாய் கிறிஸ்துடைய காரியங்களுக்குள்ளே கண்டிப்பாக வரணும் ஆகணும் மாதிரி. அடுத்ததாக ஆண்டவருடைய இன்னொரு சம்பவத்தை நான் சொல்ல முடியாது விரும்புகிறேன். அது லூக்காவின் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம். லூக்காவின் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம். இன்றைக்கும் நம்ம சிஎஃப்சியில் உட்காந்துக்கிட்டு பிரதர் தான் அழகாக சொல்லுவாங்க, எங்கள் ஆள் உங்கள் ஆள். நோ, இதெல்லாம் படித்து பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு நாளைக்கு கண்ணீரோட உடையணும். ஆண்டவரே, நீங்கள் நடந்து போன பாதை, நீங்கள் எங்களுக்கு வச்சிருக்க அடிச்சோடுகள், அந்த அடிச்சோடு நடக்க முடியாதான் நீங்கள் முன்னோடியே போயிருக்கீங்க. நான் ஆண்டவரே இப்படியா நடந்து ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு நாள் என்ன செய்யணும், பயத்தோடு நடுக்கத்தோடு அந்த காரியத்தை நடந்து போகணும். லூக்காவின் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். பொழுது விடிந்தபோது அவர் தம்முடைய சீசர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். இந்த கான்டெக்ட் நம்மளுக்கு தெரியும் நினைக்கிறேன், அதனால் கொஞ்சம் ஷார்ட்டாக ஒன்று போகிறேன் டைமில். அதனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, தன்னோட அப்போஸ்தலரை தெரிந்து கொண்டார். தன்னோடு கூட இருக்கிறவங்க அப்போஸ்தலர் மாத்திரம் இல்லை, முழுவதுமாக ஜெபம் பண்ணி பிதாவிட்டு வந்துடானா, வேர்டு வாங்கிட்டு வந்துடானா அப்போஸ்தலரை தெரிந்து கொண்ட ஆண்டவர். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 17ஆம் வசனத்தில் 3வது வரியிலிருந்து பார்க்கும்போது, அங்கே அவருடைய சீஷரில் அநேகம் பேரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படிக்கும் தங்கள் வியாதிகளின்றி குணமாக்கும்படிக்கும் யூதேயா தேசத்து திசைகள் யாவற்றிலிருந்தும் எருசலேம் நகரத்திலிருந்தும் தீரு சீதோன் பட்டணங்கள் இருக்கிற கடலோரத்திலிருந்தும் வந்தவர்களாகிய திரளான ஜனங்கள் அங்கே இருந்தார்கள்.
கொஞ்சம் ஜனம் இல்லை, கொஞ்சம் நல்லா நிறுத்தி அதை வாசிங்க அப்படின்னா அந்த இடம் கொள்ளாமல் போயிருந்திருக்கும். அவ்வளோ தூரத்துக்கான இடம். இப்பேற்பட்ட இடத்துல இருந்து ஆண்டவர் தன் ஜனங்களை கூட்டி வச்சிருக்கிறாரு. அவர் என்ன செய்தார் பாருங்களேன். இப்போ 17க்கு வாங்களேன். வேதம் சொல்லுது, பின்பு அவர் அவர்களோடு கூட இறங்கி சமனான ஒரு இடத்துல, நான் யோசிச்சு பார்த்தேன் மாதிரி இந்த வார்த்தை எதுக்கு ஆண்டவர் எழுதுன மாதிரி. அவர் நின்றா எழுதி போயிருக்க வேண்டியதானே. நான் அடிக்கடி சொல்லுவேன் மாதிரி, ஒவ்வொரு கமாவும் பேசும், வேதத்தில் உள்ள ஒவ்வொரு ஃபுல் ஸ்டாப்பும் பேசும். நாம் நல்லா நிறுத்தி அழகாக ஒழுங்காக நம்ம வாட்சி அப்படின்னு, ஆண்டவரே என்னோட பேசுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, நான் உன்னை அறிந்து கொள்ள முடியாது விரும்புகிறேன், நம்மளோட வழி நடக்க முடியாது விரும்புகிறேன், அறிந்து கொள்வது மாத்திரம் இல்லை உங்களோட வழி நடக்க முடியாது விரும்புகிறேன் அப்படி கேட்டோம் அப்படின்னா, நிறுத்தி நிதானிச்சு தியானிச்சு அப்படின்னா ஆண்டவர் நிறைய காரியங்களை கற்றுக் கொடுப்பார் மாதிரி. நான் யோசிச்சேன் மாதிரி, ஆண்டவரே அவரோடு கூட நின்றார்னு எழுதியிருக்க வேண்டியதானே. ஷார்ட்டா கொஞ்சம் பைபிள் கொஞ்சம் சுருக்கமாக இருக்கும்ல, ஐயே சுருக்கிட்டா கொஞ்சம் சுருக்கமாக இருக்கும்ல, இப்படி எழுதிக்கலாம் ஆண்டவர் அப்படிங்கும்போது எங்கள் இடத்துல என்ன அப்படின்னா, சமனான இடத்துல நின்றார் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நானும் என் பிள்ளைகளும் யாரு சமம்யா. யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் இருந்தாங்க. நான் சும்மா ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷனில் ஒரு கால்குலேஷன் வர்றேன், ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷனில். அங்கே எத்தனை இடம் இருக்குது அப்படின்னா, 17 3வது வருஷத்துலேருந்து வாசிங்க அப்படின்னா, அவருடைய சீஷரில் அநேகம் பேரும், இந்த 12 சீஷர் மாத்திரம் இல்லை, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இயேசுக்கு நிறைய சீஷர் இருந்தாருங்க. 500 பேர் இருந்தான்னு சொல்லி வாசிக்கிறோம். அவருடைய உபதேசத்தை கேட்க முடிக்கும், தங்கள் வியாதியில் நின்று குணமாக்க முடிக்கும், யூதேயா தேசத்து திசைகள் யாவற்றில் இருந்துடும். அப்புறம் பாருங்க, எருசலேம் நகரத்தில் இருந்தும், தீரு சீதோன் பட்டணங்கள் இருக்கிற கடலோரத்தில் இருந்தும் வந்தவர்களாகிய திரளான ஜனங்கள். பாருங்க, ஆண்டவர் இப்போ 3000 5000 இப்படிலாம் எழுதிட்டே வந்தார். ஒரு சில இடங்கள் ஆண்டவர் கவுண்ட்லெஸ், இது எண்ணி நம்ம டயத்தை பேச முடியாது அப்படின்னு போட்டார் ஒரே வார்த்தை, என்னது திரள் ஜனங்கள். இப்போ திரளான ஜனங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் தன்னை காண்பிக்கிறார். எப்படி காண்பிக்கிறார் அப்படின்னா, நான் நீனு ஒன்றா, நான் மூத்த அண்ணன், என் தம்பியோட அன்னைக்கெல்லாம். ஆனால் நம்ம என்னடா கொஞ்சம் நல்லா படிச்சிட்டோம் அப்படின்னா, நல்ல ஒரு பொசிஷனில் வந்துட்டோம் அப்படின்னா, அல்லது நம்மளால காரு பஸ்ஸில் காரு மற்ற வசதியாக இருந்தது அப்படின்னா, மற்றவங்களை எப்படி பார்க்குறோம், எப்படி பார்க்குறோம் பாருங்கள். இந்த வார்த்தைகள்லாம் நம்மளை உடைய முடியாது செய்யறதுக்கு ஆண்டு வச்சுருக்கார். உடைய முடியாது, சும்மா கிடையாது. நம்ம கிறிஸ்துவனா ஏற்றுக்கொண்டுங்கிறது பெருமை பாராட்டுற ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது மாதிரி. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சொல்கிற வார்த்தைகளும் உடைய வேண்டும் மாதிரி. இல்லை அப்படின்னா we are trying, we are thinking. முதல்ல வாட்சம் இல்லையா, 2 காரியம். we are trying, we are thinking. அந்த காரியம் செய்யும்போது நாம் விழுந்த ஒரு சர்க்கிளுக்குள்ளே என்ன செய்யணுமா போயிடுவோம் மாதிரி. அதனால் இப்போ இருக்கப்பட்ட காரியங்கள் எல்லாம் உங்கள் ஆண்டு எழுதிச்சது காரணம், நான் நடந்த பாதை இதுதான் ஐயா. இத்தனை தூரம் வாசிக்கிறியே, சும்மா மேலோட்டம் வாசி போயிடாதப்பா, நான் நடந்த பாதையெல்லாம் இதுதான் அப்படின்னு ஆண்டவர் நம்மளுக்கு காண்பிக்கிறார். வரக்கூடிய நாட்களில் அது ஆண்டவரே உங்களை அடிச்சுடி நடக்க, உண்மையாக நடக்க, உங்களை அடிச்சு உண்மையாக நடக்க. ஏதோ காலை எந்திரிச்சு நேரம் ஜெபம் பண்ணோம், வேதத்தை வாய்ச்சோம், அன்றாண்ட வேலையை பார்த்தோம், முடித்தோம், போனோம், வந்தோம், சபைக்கு வந்தோம், அப்படி இல்லை. அப்படி ஆண்டவர் எதிர்பார்க்கவே இல்லை மாதிரி. அது பூலோத்தரம் செய்கிறார்கள் மாதிரி. இப்படியான வார்த்தைக்குள்ளே ஆண்டவர் நடத்துகிறார். நாம் நடப்போம், கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துவோம். ஆமென். நம்முடைய ஆண்டவருடைய தாழ்மையை குறித்து நாம் இன்று கேட்டோம். நான் என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆண்டவருடைய அந்த வழிகளை, அவருடைய செய்கைகளை நினைத்து பார்க்கும்போது எனக்கு ஒரு காரியம் இப்படி தென்படும். பொதுவாக மனிதர்களாக இருக்கிற நாம் எந்த அளவுக்கு பெருமையாக இருப்போம் என்றால், ஒரு காரியத்தை, ஒரு காரியத்தை, ஒரு நன்மையான காரியத்தை ஒருத்தருக்கு உதவியாக செஞ்சிட்டோம்னா, நான் அதை யோசிச்சு பார்த்துருக்கிறேன். நான் எப்படிப்பட்டவர்களாக இருப்போம்னா, ஏதையாவது ஒரு வழியில் அதை மற்றவர்களுக்கு சொல்லிடுவோம். உங்களுக்கு தெரியுமா, அது நான் தான், என்னால் தான் அது அப்படின்னு சொல்லிடுவோம்.
அது சொல்லி முடிகிற வரைக்கும் நம்ம மனசுக்குள்ளே அது சொல்லு 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 உன்னை பற்றி சொல்லு உன்னை பற்றி சொல்லு அப்படி வந்துகிட்டே இருக்கும். ஆனால் நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த காரியங்கள், அந்த சுவடுகளே இல்லாமல் போகும்படி நாம் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அது வேற. அதுபோல் நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடமிருந்து ஒரு கற்றுக்கொண்ட அல்லது பார்த்த அல்லது தியானித்த ஒரு காரியம் என்னென்னா, இன்று வரைக்கும் உங்களுக்கும் எனக்கும் அந்த ஆண்டவராக இயேசு செய்கிற எத்தனையோ காரியங்கள் உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். என் வாழ்க்கையில் சில காரியங்களை நான் நடக்கும்போது நான் இப்படி தியானிக்கிறேன். இது கண்டிப்பாக என்னால் ஆனது அல்ல. இது எனக்கு இது நடக்கணுங்கிறது வாய்ப்பே இல்லை. இது நடக்காது, வாய்ப்பே இல்லை. நான் அதுக்கு தகுதியும் இல்லை. ஆனால் இயேசு என்ன செய்வார் அப்படின்னா, அந்த காரியத்தை அவர் செய்துவிட்டு தன்னை மறைத்துக் கொள்வார். அதை நீங்கள் ருசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவர் யார் மூலமாகவோ அதை செய்வார். ஆனால் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்து கொண்டிருக்கிற ஒரு காரியம் என்னென்னா, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் தெரிவார். ஆனால் அந்த நன்மை தன்னால் வந்தது என்று ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார்னா, தம்பட்டம் பிடிக்கவே மாட்டார். ஒரு நன்மை செய்வார், இதை யாரிடமும் சொல்லாதே. அது பெருமையின் ஆவி அல்ல, அது உண்மையில் அவருக்குள் மறைந்திருக்கிற அந்த தாழ்மையின் ஆவி. நாம் தாழ்மையாக இருந்தால் பிதாவாகிய தேவன் நமக்கு என்ன செய்வார், என்னவெல்லாம் செய்வார் அப்படிங்கிறதுக்கு யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் எழுதியிருக்கு, பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். திரும்ப வாசிக்கிறேன். பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். நம்பர் 1. 2வது, பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறார். இந்த 2 வசனத்தையும் வாசிட்டோம். இப்போ நேரம் கீழே வந்துடுவோம். 26 திரும்ப அப்படி ரிப்பீட் பண்ணுற பாருங்க. பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அப்புறம் இது எல்லாம் எதுக்காக, எப்போ அப்படின்னா, அவர் மனுஷகுமாரனாய் இருக்கிறபடியால் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். ஸோ இப்போ இதில் எங்கே தாழ்மை இருக்குது அப்படின்னு நம்ம கேட்போம். வெளிப்படையாக எழுதலை. ஆனால் இதில் மறைப்பொருள் என்னென்னு அப்படின்னா, அவர் இந்த பூமியில் வந்த நாட்களில் தன்னை தேவகுமாரன் என்று அவர் தன்னை வெளிப்படுத்தாமல் மனுஷகுமாரன் என்றே அவர் சொல்லிக்கொண்டே தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்ததுனால, அவர் தன்னை தாழ்த்தினதுனால, தனக்கு தேவனுடைய குமாரன், தேவனுடைய ஒரே பேரான குமாரன் என்ற பட்டம்லாம் எனக்கு தேவையில்லை, நம்ம சும்மா சாதாரண ஒரு மனுஷனுடைய குமாரன் என்று அறியப்பட்டால் போதும் என்று தன்னை தேவகுமாரனாக வெளிப்படுத்தாதனால, ஒருவேளை தன்னை தேவகுமாரனாக வெளிப்படுத்தும் ஒரு செய்கை நடக்கும்போது இதை யாருக்குன்னு சொல்லாத. அவர் மறுரூபமாகும் போது தன்னுடைய சிஷ்யர்களுக்கு சொல்லுவார், நீங்கள் இதை யாருக்கும் சொல்லாதீங்க. அப்போது எப்பொழுதெல்லாம் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் நாம் தொடர்ந்து மாயமற்ற தாழ்மை உள்ளவர்களாக இருக்கிறோமோ, அப்போ பிதாவாகிய தேவன் என்ன செய்கிறார் அப்படின்னா, நான் குறித்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். பிதாவை எப்படியெல்லாம் கனப்படுத்துகிறாங்களோ அப்படியே குமாரனும் கனப்படுத்தும்படிக்கு அவர் அருள் செய்கிறார். நம்பர் 1, பிதா ஒருவர் தவிர வேறு யாரும் தம்மில் தாமே ஜீவன் உள்ளவர்கள் அல்ல. பிதா ஒருவர் தவிர வேறு யாரும் தம்மில் தாமே ஜீவன் உள்ளவர்கள் அல்ல. ஆனால் அதையும் என்ன செஞ்சிருக்காருன்னா, பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனுக்கு இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அதுபோல் பிதா தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, இறந்த ஒரு மனுஷனை யாரெல்லாம் அவர் விரும்புகிறாரோ அப்படின்னு சொல்லி என்ன செய்ய முடியும் அப்படின்னா, இறந்த மனுஷனை திரும்ப உயிரோட கொண்டு வர முடியும். அதையும் அவர் என்ன செய்கிறாரு,
தன்னுடைய குமாரனை கொடுக்கிறார். ஆக 3 காரியங்களை அவர் பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை கொடுத்திருக்கிறார். ஒன்று, தம்மில் தாமே ஜீவனாய் இருப்பது. நம்பர் 1, தான் விரும்பினவர்களை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்புவது. 2, 3 அப்படின்னா, என் பிதாவாகிய தேவனை கனம் பண்ணுவது போல எல்லோரும் அவரை கனம் பண்ணும்படிக்கு பிதாவாகிய தேவன் யாரையும் நியாய தீர்ப்பு செய்யாமல் அவருக்கு விட்டு கொடுப்பது. இதெல்லாம் எதனால் ஆனது? எப்பொழுது ஒரு மனுஷன் உண்மையில் தன் ஆவியில் மாயமற்ற தாழ்மையோடு செயல்படுகிறார்களோ அப்பொழுது இது ஆகிறது. எனவே நாம் தாழ்மையாக இருப்பதாக நாம் வெளியிலே சொல்லிக்கொள்வோம், வெளியில் சில காரியங்களை செய்து கொள்வோம். அதெல்லாம் ஆவியை நிறுத்து பார்க்கிற தெய்வம் என்ன செய்கிறார்னா அதை நிறுத்து பார்க்கிறார். அவருடைய திராசில் ஒருபோதும் அது மாயமான திராசு அல்லவே இல்லை. நம்ம சந்தையில் போய் பார்க்குற திராசு மாதிரிலாம் இல்லை. அது கரெக்டாக நிற்கும். அவருடைய ஆவியை கரெக்டாக நிறுத்து பார்ப்பார். நீ உண்மையிலே தாழ்மை உள்ளவனா இல்லாட்டி மாயமான தாழ்மையை உடையவனான்னு பார்ப்பார். நான் உண்மையிலே தாழ்மை உடையவனாக இருந்தால், எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு வசனம் என்னென்னா, எல்லாரும் பிதாவை பார்க்கணும்னு ஆசைப்படுவோம், ஆனால் அது ரிவர்ஸாக நடக்கும் சில சமயங்களில். எப்போ அப்படின்னா, பிதா எப்பவுமே குமாரனை விட்டு விடாமல் அப்படியே இருப்பாராம். எங்கே நடக்கும் அப்படின்னா, அந்த அளவுக்காய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தாழ்மையாக இருந்தார். நாம் எல்லாரும் ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய இன்னொரு வசனம் என்னென்னா, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று சொன்ன அந்த யோவான் ஸ்நானன் தன்னுடைய சீஷர்களை பார்த்து, இதோ தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்லுவார். அவங்க பின்ன போவாங்க, எங்கே இருக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க போவாங்க, பின்ன போய் வந்து பாருங்கன்னு சொல்லுவார். போய் பார்ப்பாங்க. நான் திரும்ப திரும்ப யோசிச்சு பார்ப்பேன். அப்படி பார்த்துட்டு அந்திரேயா போய் தன்னுடைய அண்ணன்ட்ட சொல்லுவாப்புல, நாங்கள் வருகிறவராகிய மெசியாவை. என்ன நடந்துச்சு? நான் ஒன்று மாத்திரம் எனக்கு தெரியும், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன் வாயை திறந்து நான் தான் மெசியான்னு என்ன செஞ்சிருக்க மாட்டார், சொல்லியிருக்க மாட்டார். ஏதோ உன்னை கண்டார். பிதாவாகிய தேவனோட கண்களை திறந்தார். அது என்னவா இருக்கும் அப்படின்னா, அவருடைய தாழ்மை தான். யூஸ்வலாக ஒரு வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டில் இருக்கிறவங்க பணிவிடை செய்கிறது உண்மைதான். ஆனால் இவர் தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்லி அவர் பின்பற்றி போகிறாரு. அந்த தேவ ஆட்டுக்குட்டி இப்போ பணிவிடை செய்யணுமா, இல்லை நான் பணிவிடை செய்யணுமா? தேவ ஆட்டுக்குட்டிக்கு நான் தான் விழுந்து செய்யணும். ஆனால் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடைசி ஆப்போர்ச்சுனிட்டியில் மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையில் இப்படித்தான். என் வீட்டுக்கு வந்துட்டு இல்லை, நீ உட்கார்ந்துரு, என்னை காட்டிலும் மற்றவர்களை மேன்மையாக எண்ணும் அந்த பாக்கியம், அந்த வாழ்க்கை. அந்திரேயா நான் சாதாரண ஆளு பிரதர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நோ, என்னை காட்டிலும் நீ மேன்மை உள்ளவன், உட்காரு, நான் உனக்கு சேவகம் பண்ணுறேன். இதெல்லாம் பார்த்த உடனே அவரால் தாங்க முடியல, உள் வாங்கி வச்சிருக்க முடியல. நாங்கள் மெசியாவை கண்டோம். எனவே நம்மை கிறிஸ்தவர்களாக பார்க்கிறவர்கள், இவர் உண்மையில் கிறிஸ்தவன், தாழ்மை உள்ளவன் என்று எப்போ சொல்லணும் அப்படின்னா, நான் பணிவிடை செய்கிறவனாக, எப்பொழுது நான் உண்மையில் தாழ்மை உள்ளவனாக இருக்கிறோம் அப்பொழுதுதான் நடக்கும். எனவே நாம் இந்த ஒரு அருமையான வார்த்தையை கேட்டிருக்கிறோம். Nobody is equal to the Father, but if you are really humble, God himself will uphold you, exalt you. யாருமே பிதாவுக்கு இணையில்லை. ஆனால் உண்மையிலேயே நாம் மாயமற்ற தாழ்மையுடையவர்களாக இருந்தால், தன்னுடைய குமாரனை எல்லாருக்கும் மேலாக உயர்த்தின தெய்வம் நம்மையும் என்ன செய்வார்னா, நாம் இருக்கிற இடத்துல மற்றவர்கள் எல்லாருக்கும் மேலாக நம்ம என்ன செய்ய முடியும், உயர்த்த முடியும். எதுக்காக? கிறிஸ்துவுக்கு மேலாக நம்ம உயர்த்துவார்னு சொல்லல, இருக்கிற இடத்தில் மற்றவர்கள் எல்லாருக்கும் முன்பாக நம்ம என்ன செய்ய முடியும், உயர்த்த முடியும். எப்போ? இருக்கிற இடத்துல எல்லார் கால்களையும் கழுவுவதற்கு நான் தயார் என்று உண்மையிலே மாயமான தாழ்மை இல்லாமல் உண்மையான தாழ்மை இருக்கும்னால் அதை செய்வார். எனவே ஒரு அருமையான வார்த்தையை கேட்டிருக்கிறோம். நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, ஒரு நாள் உம்முடைய சன்னிதானத்தில் நிற்போம். அப்போது இப்படி எழுதியிருக்கு, வலுவாமல் காக்கிறவர் மாத்திரம் அல்லவா, நம்மை மாசற்றவர்களாய் மற்றற்ற மகிழ்ச்சியோடு ஒரு சன்னிதானத்தில் நிற்பதற்கு நம்மை காக்க வல்லவர். எனவே அங்கே போய் நின்றுட்டு ஐயோ இப்படி பண்ணிட்டனே அப்படி பண்ணிட்டனே சொல்லியிருக்கலாமே அப்படிலாம் சொல்லக்கூடாது. மாசற்றவர்களாய் மற்றற்ற மகிழ்ச்சியோடு நம்மை காக்க வல்லவர். எனவே அந்த தெய்வத்துக்கு முன்பாக
சரணாகதி அடைவோம். பிதாவே, எங்களை தாழ்த்துகிறோம், உண்மையாகவே எங்களை தாழ்த்துகிறோம். அதுக்காக இவ்வளவு அளவுக்கா? அதுக்காக ஒரு பொறுமை இல்லை, ஒரு எல்லை இல்லையா? பொறுமைக்கு ஒரு அளவு எப்படிலாம் சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? மரணப்பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்தார். எதற்காக? நான் தாழ்மையுள்ளவன் என்று வெளிப்படும்படி.